யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 3:8 சேர்ந்து வாசிப்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே, உங்களை குறித்த ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து போதுகிறாய், எங்களுக்கு போதியும். எல்லா சோர்வுகள், நிர்விசாரங்கள், தூக்கங்கள், பலவீனங்கள், சிந்தையில் காணப்படுகிறதான எல்லா தேவையில்லாத எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசும், அடியேனை உம்முடைய வாயாக பயன்படுத்தும். நீர் இந்த நாளில் இடைப்படும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 3 வாரங்களாக 2 செய்திகளை நான் கொடுத்தேன். இன்னைக்கு 3வது செய்தி. முதலாவது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களோடு பேசினேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. பெட்டியும் கட்டிடமும் என்று சொல்லி ஒரு செய்தியை பேசினேன். ஒரு பெட்டிக்குள்ள கட்டிடம் பொருந்துமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பித்து முதலாவது போன வாரத்தில் பார்த்தோம். அப்படி போன வாரத்துக்கு முந்தின வாரம், போன வாரத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொல்லி ஒரு செய்தியை பார்த்தோம். இது எல்லாமே புதிராக இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்றதனுடைய அடிப்படையில் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the mystery of the wind. The mystery of the wind. காற்றினுடைய புதிர். காற்றினுடைய விசை எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. காற்று எந்த திசையில் அடிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா காற்றை நம்மளால் என்ன பண்ண முடியும்? எங்க ஊன்னு சொன்னாச்சும் ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். உணர முடியும். காற்றை உணர முடியும். காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. காற்றை தொட முடியுமா? முடியாது. ஆனால் காற்றை அனுபவிக்க முடியும், உணர முடியும். இப்போ இந்த காற்றை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். கடும் புயல் காற்று ஒரு திசையிலிருந்து வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். நல்ல பயங்கரமான ஒரு காற்று அடிக்கிறது. பாருங்க, இந்த வீடியோல பயங்கரமா காற்று அடிக்குது. மரங்கள் எல்லாம் ஒரு பக்கமா சாஞ்சிட்டு இருக்கு. இப்போ பயங்கரமான காற்று அடிக்கும் பொழுது நீங்க எதிர் திசையில நடப்பது கடினமாக இருக்குமா, லகுவாக இருக்குமா? ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்பனாச்சும் கரெக்டா சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். ஏன்னா காற்று அடிக்கிற திசைக்கு எதிர் திசையில போறீங்க. நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் காற்று அவ்வளோவா வரல. ஆனா பொதுவாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது யூஎஸ்ல சவுத் அமெரிக்காவில் பயங்கரமா அந்த மாதிரி காற்று வரும், சூறாவளி புயல் காற்று. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக சீனாவில் பயங்கரமான ஒரு மழை வெள்ளம் வந்தது, காற்று வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்லாம் ரோட்ல போகும்போது கம்பி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா காற்று அடிச்சு மனுஷங்களை அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி காற்று. யோசிச்சு பாருங்க, ஆடு மாடுலாம் பறக்குது காத்துல. கார்லாம் வந்து பொம்மை கார் மாதிரி ரோட்ல பறந்துகிட்டு இருக்கு. உண்மையா சொல்றேன், நான் அந்த வீடியோ கூட இருக்குது, நம்ம நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி காற்றுல நீங்க நடக்கிறது கஷ்டமா, ஈஸியா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ இந்த காற்றுக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. எபிரேய பதத்துல இதற்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா ரூஆ. சொல்லுங்க, ரூஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா காற்று என்று சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? காற்று என்று சொல்லி அர்த்தம். சரி, இப்ப இந்த ரூஆவுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அப்படின்னா ஆவியானவர் என்று சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஆவியானவர். ரூஆன்றது ஒரே வார்த்தை, ஆனால் 2 அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. எந்த இடத்துல அதை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து இருக்கிறது. எபிரேய வார்த்தையாகிய ரூவா, எகோவா ரூவா அப்படின்லாம் பாட்டு பாடுறோம். ரூவா காற்று அப்படின்னு சொல்றோம். சோ தேவனுடைய திருத்துவத்தில் 3ஆம் நபராக இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
அவருடைய பேர்லயே இருக்க அவருடைய தன்மை, ஹிஸ் நேச்சர், ஹிஸ் ஆட்ரிபியூட், ஹிஸ் ஸ்பிரிட். அவர் ஆவியாக இருக்கிறவர். இப்போ அந்த ஆவியா இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? அவர் ரூவா, ரூவா காற்று என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அப்போ காற்று ரூவா என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய காற்று என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த எதிர் திசையில நடப்பது அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். இட் கிரியேட்ஸ் a drag, ஒரு சிரமத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். காற்று அடிக்கிற திசையில எதிர்த்து நீங்க போகும் பொழுது பயங்கர ரொம்ப சிரமப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு என்ன ஆகணுங்க? போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நடப்பது ரொம்ப கடினம். அப்படியே நடந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்க நடந்தீங்கனாலே பாடி என்ன ஆயிடும்? டயர்ட் ஆயிடும், பயங்கர சோர்ந்து போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? நீங்க 10 கிலோமீட்டருக்கு நடக்க வேண்டியதான அந்த பலனை 1/2 கிலோமீட்டர் எதிர்காத்துல நடக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடுது? அந்த பலன் செலவழிந்து போய் விடுகிறது. அப்ப அங்க உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, தொலை தூரத்திற்கு உங்களால நடக்க முடியாது. போய் சேர வேண்டிய லக்கை உங்களால சேர முடியாது. ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இது இருக்கும். அப்போ ஈஸியான ஒரு விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு காற்று அடிக்க கூடாது, இல்லைன்னா இன்னொரு விதம் இருக்குது, காற்றினுடைய திசையில நம்ம போகணும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம விரும்புற திசையில காத்து அடிச்சாதான் நமக்கு லாபகமா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏங்க நீங்க இப்ப இந்த திசையில போகணும்னு நினைக்கிறீங்க, ஈஸ்ட் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க உங்க காத்து இந்த பக்கம் எதிர் திசையில அடிக்குது, டுவர்ட்ஸ் த வெஸ்ட் அடிக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகணும்னு சொல்லி சொன்னா நம்ம ரொம்ப சிரமப்படணும். இல்லைன்னா பிரயாணத்தை நிறுத்திடலாம், இல்லைன்னா திரும்பி காற்றுக்கு நம்மளுடைய வழியை நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டு கொடுத்துடலாம். இது 3 விதம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் விதத்துல நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவோமான்றது கேரண்டி நமக்கு கிடையாது. ஏன்னா போற வழியிலே சோர்ந்து போய் படுத்துருவோம், லக்கை நோக்கி நம்ம போக முடியாது. ரெண்டாவதா எங்கேயுமே போகாம அமைதியா ஒரே இடத்துல படுத்து கிடக்கிறது, அதுவும் ஆபத்து. ஏன்னா அடிக்கிற காத்துல நிக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. அப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குது, காற்று அடிக்கும் திசையில் நம்ம என்ன பண்றதுங்க? விட்டு கொடுப்பது. இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இப்போ கவனிப்போம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்று, இந்த காற்றை பற்றி இங்க நிக்கோதேமு கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த ஒரு உண்மைய இது உண்மை. ஆனால் நிக்கோதேமுக்கு இது ஒரு புதிர். நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் எல்லாமே புதிராக, மிஸ்ட்ரியாக, மனிதனால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக தான் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் எளிதா புரிந்து கொள்ளணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து உவமைகளாக, கதைகளாக என்ன பண்ணாரு? அந்த சத்தியங்களை சொன்னார். இப்போ அந்த மாதிரி ஆவியிலே ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு அப்படின்றதான ஒரு மனிதன். நிக்கோதேமு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்ல ஒரு மனுஷன் கிடையாது. இவர் ஒரு வேத பாரகர், இஸ் a scribe. வேத பாரகர்னா என்ன அர்த்தம்னா, நல்லா பழைய ஏற்பாடு எல்லாமே நல்லா படிச்சு கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன். எல்லா நியாயப்பிரமாணங்களும் அந்த மனுஷனுக்கு தெரியும். இப்போ இவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர்ன்ற வார்த்தையெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. ஆனா ஒரு மனிதன் ஆவியினாலே நடத்தப்படுகிறது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ட்ரூத், ஒரு மிஸ்ட்ரின்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் வந்தாருங்க? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாரு? அவங்க மேல இறங்கினாரு. இப்போ உதாரணத்துக்கு தாவீது எடுத்துக்குவோம். தாவீது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் கிண்ணறம் வாசிக்கிறவர், நல்ல ஒரு திறமையா கிண்ணறம் வாசிப்பார். ஆனா அங்க எதிரில் சவுல் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இவர் மேல ஆவியானவர் இறங்குறார். இறங்கின உடனே இவர் வாசிக்கிறாரு,
எப்பயும் போலதான் வாசிக்கிறாரு. ஆனா ஆவியான ஒரு நிறைவில் வாசிக்கும் பொழுது எதிரில் இருந்ததான சவுல் கிட்ட இருந்ததான அசுத்தாவி என்ன பண்ண ஆரம்பிச்சது? மேனிஃபெஸ்ட், வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்புறம் சிம்சோன் எடுத்துக்குவோம். சாதாரணமான ஒரு மனிதன், அவன் பெரிய சூப்பர் நேச்சுரல் எல்லாம் கிடையாது. ஆனா ஆவியானவர் அவனுள்ள வரும்பொழுது அவன் என்ன பண்றானா, பயங்கரமான அசாதாரணமான காரியங்களை அவன் செய்யறான். ஏலியாவை எடுத்துக்கொள்வோம். அவன் ஆகாபுனுடைய ரதத்துக்கு முன்னாடி, குதிரை எவ்வளவு வேகம் ஓடும், குதிரையினுடைய வேகத்தை விட மிந்தி ஓடுற அளவுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பலன் அவனுக்கு இருந்தது. காரணம் என்ன? இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலுமே பரிசுத்த ஆவியானவர் மனிதன் மேலே இறங்கி வந்தார். இந்த ட்ரூத் நிக்கோதேமுக்கு தெரியும், இந்த உண்மை நிக்கோதேமுக்கு தெரியும். ஆனா அவனால புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் என்ன அப்படின்னா, ஆவியினாலே பிறக்கிற ஒரு அனுபவம். The strange mystery of born again in the spirit. ஆவியில பிறப்பது. இது அவனால புரிந்து கொள்ள முடியல. அவன் கேட்கறான், எப்படிங்க எங்க அம்மா ஒரு தாட்டி மனுஷன் பிறக்கலாம், அது எப்படி நான் எங்க அம்மா கூட வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் திரும்ப வர முடியும் அப்படின்னு மாதிரி கேட்கிறான். அப்பதான் ஏசப்பா இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது நல்லா தெளிவா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் காற்றினுடைய தன்மையை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறமா கடைசி பார்ட்ல சொல்றாரு, ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப நம்ம எல்லாம் காற்றா போயிடுவோமா? இல்ல நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், இல்ல கர்த்தர் நம்மளை என்ன சொல்ல வராரு அப்படின்ற அந்த மிஸ்டரியை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். முதலாவது, the time you get saved, நீங்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த நாள், அந்த நேரத்துல வெறுமனே மாம்சத்தில் இருந்ததான உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக என்ன பண்ணப்படுதுங்க? மாற்றப்படுகிறது. So literally speaking, you are no more a human being, but you are a spirit being. நீங்கள் உலகம் சொல்லுகிற விதமாக மாம்சத்தில் இருக்கிற மனிதன் அல்ல, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனா மாறுறீங்க? ஆவியிலே இருக்கிற ஒரு மனிதனாக மாறுகிறீர்கள். நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? ஏங்க நான் சொல்றது புரியுதா? சோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுற நாள்ல எப்படி மாறிடுறானா? ஆவிக்குரியவனாக மாறிடுறான். அப்ப ஆவிக்குரியவனா மாறும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் ஐடென்டிஃபை, அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதே எப்படிதான் அப்படின்னா, அவனை நடத்தி செல்லுகிற ஆவியானவர் தான் அவனுடைய அடையாளமாக மாறுகிறார். ஸோ விச் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ எல்லாரும் என்னை கவனிங்களேன், எல்லாரும் என்னை பாருங்க. எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, பில்லிக்கு ஒரு அடையாளம். பில்லி இவ்வளோ உயரமாக இருப்பார், பில்லி இவ்வளோ கலராக இருப்பார், இவ்வளோ குண்டா இருப்பார், ஒல்லியாக இருப்பார், இந்த மாதிரி ஒரு அடையாளம், ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் நான் மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன தேவன் பார்க்கிற விதமும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் தேவன் என்னை பார்க்கிற விதம் மாறும். ஆனா என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்கிற விதம் அப்படியே தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பெருசா கொம்பு கிம்பு முளைக்குதா சொல்லுங்களேன்? இல்ல பின்னாடி ஏதோ ஒளிவட்டம் வருதா? நிறைய பேருக்கு ஒளிவட்டம், பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதே அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு விசேஷமா இந்த ஒளிவட்டம்லாம் கிடையாது. ஆனா you are identified as one with the spirit. ஆவியானவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உண்மையை நீங்க மனசுக்கு ஏற்றுக்கொள்ளணும். என்னன்னா, நீங்க என்னதான் இந்த உலகத்தில் இருந்தாலும் you will not be identified as one among the people of this world. இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்க மாட்டாதுன்னு சொல்ல முடியாது. உண்மையாலுமே நீங்க வாழ்ந்தீங்கன்னா, உண்மையாலுமே ஆவியானவரால் நடத்தப்பட்ட மனிதனை நீங்க வாழ்ந்தீங்கன்னா, you will not be associated with the world. இந்த உலகத்தோடு உங்களால இணைந்து வாழ முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குதுங்க? இந்த உலகம் யாரை தான் ஏற்றுக்கொள்ளும் தெரியுமா? ஹியூமன் பீயிங்ஸை ஏற்றுக்கொள்ளும். ஆனா தேவனால பிறந்தவன் எப்படி மாறிடுறான்? ஸ்பிரிட் பீயிங்கா மாறிடுறான், ஆவிக்குரியவனாக மாறிடுறான். அப்போ அவனுக்கு அக்செப்டன்ஸ் வேர்ல்டுல, உலகத்துல அவனுக்கு கிடையாது. உலகம் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் இவன் வேஷம் தான் போட்டுக்கிட்டு போகணும். ஒன்று அங்க போகும்போது வேஷம் போடணும், இல்லை இங்க வரும்போது வேஷம் போடணும். ஆக மொத்தம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது ரெண்டு தான் நடக்கணும். இல்லைன்னா வேஷத்தை கழட்டிட்டு
உண்மையானவர்களா, ஆவியானவரால நடத்தப்படுகிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதா? நீங்க உலகத்தோடு ஒத்து வாழணும்னா, ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா நீங்க போய் என்ன மாட்டிக்கலாம், முகமூடி மாட்டிக்கிட்டு அங்க போய் வேஷம் போடலாம். இல்ல நான் உலகத்தோடு வாழ்றவன், சர்ச்சு எனக்கு சும்மா தான் அப்படின்னா அங்க வாழ்ந்துட்டு இங்க வரும்போது என்ன மாட்டிக்கலாம், ஒரு முகமூடி மாட்டிக்கலாம். இப்ப முகமூடியில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. நிறைய தேவ பிள்ளைகள், நான் முன்னாடி வந்துடுறேன், கேமரா ஆஃப் பண்ணு. நிறைய தேவ பிள்ளைகள் முகமூடியில் தான் இருக்கிறாங்க. நிறைய தேவ பிள்ளைகள், நிறைய பேர் சண்டை வரும்போது இந்த வார்த்தை சொல்லுவாங்க, பயன்படுத்த, என்னுடைய நிஜ முகத்தை நீயே பார்த்ததில்லை, பார்க்க வச்சிடாத. கோபம் வரும்போது இந்த வார்த்தை வருது இல்லைங்களா, என்னுடைய நிஜ முகத்தை நீயே பார்த்ததில்லை, பார்க்க வச்சிடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேற ஒரு முகம் இருக்குது, எனக்கு வேற ஒரு மூஞ்சி இருக்குது, அந்த முகத்தை பார்க்க வச்சிடாது. ஆனா ஆவியானுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவர் நமக்கு ஒரே முகத்தை தான் தர்றார். அவர் நமக்கு ஒரே இமேஜ், ஒரு அமைப்பு, ஒரு உருவத்தை, ஒரே உருவம் தான் தர்றார். அந்த உருவத்தை நீங்க எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். ஆனா நம்ம மனிதன் எதுல கை தேர்ந்தவனா இருக்கிறானோ இல்லையோ, வேஷம் போடுறதுல எல்லா மனுஷனும் டாப். எல்லாருக்கும் 100 மார்க் கொடுக்கலாம். என்ன தெரியுங்களா? நடிக்கிறதுல. தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் இப்ப சினிமால நடிக்கிறதுல என்ன பெரிய நடிப்பு? நம்ம ஒவ்வொருத்தரும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுதான் உண்மையான நடிப்பு. ஏன்னா உலகத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, சபைக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, இல்லனா இங்க இருக்கிற மாதிரி அங்க பரிசுத்தமா இருக்கிற மாதிரி வெளியே போய் காமிச்சிக்கிறது. ஆனா சர்ச்சில் கேட்டாதான் தெரியும் அவனா அப்படின்ற மாதிரி பேசுவோம். இல்ல அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா அக்கிரம நியாயம் பண்ணிட்டு சபையில அப்படியே வேஷம் போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பார். இப்போ நல்லா கவனிக்கணும், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், நீங்கள் உங்களை உலகத்தினுடைய எந்த விதத்திலும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்க பிறக்கும் போதே கர்த்தர் உங்களை எப்படி மாற்றி இருக்கிறாரு? ஆவிக்குரியவனாக உங்களை மாற்றி இருக்கிறார். இப்ப புரிஞ்சதுங்களா? முதலாவது காற்றை பத்தி சொன்னேன், இப்ப உங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப மூணாவதா புரிஞ்சுக்குவோம். இப்ப என்ன அப்படின்னா, இந்த காற்று வீசுகிற திசை இருக்கு இல்லையா, இந்த வீடியோல பாத்தீங்க, காற்று வீசுகிறதான திசை ஒரு டைரக்ஷன்ல இருந்து வருது. இந்த காற்று எந்த திசையில வீசும்? இந்த காற்றை ஈஸியா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இது எந்த திசையில வீசுன்றத நமக்கு தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த காற்றினுடைய தன்மையே, அவர் பேர் என்னது? ரூவான்னு சொன்ன இல்லையா? ரூவான் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் அர்த்தம். அப்போ இந்த காற்று வீசுது என்று சொன்னால் அது பரிசுத்தத்திற்கான திசையில தான் என்ன பண்ணும்? அது வீசும். நான் சொல்றது புரியுதா? சோ ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் உங்களை எந்த திசையில தள்ளிட்டு போறாரு? பரிசுத்தத்திற்கு நேரான திசையில உங்களை அழைச்சிட்டு போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அடிக்கிற திசையில ஆப்போசிட் டைரக்ஷனா போனீங்கன்னா அது என்ன டைரக்ஷன்? அது பாவமான காரியம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க எதிர்த்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்? பாவத்திற்கு நேராக ஓடுறீங்க. அப்போ தேவ பிள்ளைகளா, ரெண்டாவது பாயிண்ட் சொன்னேன், நீங்க யாரு? ஆவிக்குரியவர்கள் சொன்ன இல்லையா? ஆவிக்குரியவங்களா நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய பாதைக்கு, அவருடைய காற்று அடிக்கிற திசைக்கு எதிராக போகும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும். நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா ஆவியானவர் வீசுகிற திசையில நடக்காம எதிர் திசையில நீங்க போகணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிரமமா மாறிடும். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில சிரமப்படுறவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நீங்க ரூவா காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் வீசுகிற திசையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா, அவர் வீசுகிற திசைக்கு எதிர் திசையாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? My life is too complicated. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னா முதல்ல நீங்க நின்னு பார்க்க வேண்டியது, யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், are you walking in the direction of the spirit? ஆவியானவருடைய திசையிலே நீங்கள் நடக்கிறீர்களா? ஏன்னா இன்னைக்கு அவரு வீசிட்டு இருக்காரு, என்னைக்கு புயல் காற்று மாதிரி வந்து அடிச்சுட்டு போறாரு நமக்கு தெரியல. எப்போ? எதிர் திசையில நடக்கும் போது. இன்னைக்கு ஒருவேளை ஒரு தென்றல் காற்றா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்லும் போது அவர் தேற்றரவாளன் எல்லாமே இருக்குது. ஆனா அவருடைய தன்மையில இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். மக்களை நீதியிலும் நியாயத்திலும் அவர் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துகிறவர். சோ பரிசுத்த ஆவியானுடைய தன்மையில ரொம்ப முக்கியமானது ஜட்ஜ்மெண்ட். அவரும் of course ஜீசஸ் தான் ஜட்ஜ் பண்ண போறாரு. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்ட்ல ஒரு பங்கு வகிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரும். So there is a time for us. இப்போ நமக்கு ஒரு டைம் இருக்கு. என்ன டைம்னா, காற்று தென்றல் காற்றாய் வீசும் பொழுது காற்றின் எதிர் திசைக்கு போறேனா, காற்றின் திசையிலே நான் போகிறேனா? சரி, உங்க லைஃப் டூ காம்ப்ளிகேட்டடா இருக்குதுன்னா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? தேவ சித்தம் எதுலையுமே வெளிப்படாது. அப்படின்னா லைஃப் இஸ் காம்ப்ளிகேட்டட். ரெண்டாவதா, பரிசுத்தமா வாழணும்னு நினைப்போம், வாழவே முடியாது. மூணாவதா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது, மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, you are walking against the direction of the wind. பரிசுத்த ஆவியானுடைய திசைக்கு எதிராய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவாருன்னு சொல்லி சொன்னா, இப்பவே நீங்க உணர்ந்து ஆவியானவருடைய திசைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் அவர் வீசுகிற திசை உங்களை எங்க நேரா கூட்டிட்டு போகுங்க? பரிசுத்தத்திற்கு நேராக அழைத்து செல்லும். பரிசுத்தம் என்பது தேவனுடைய தன்மையில ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. It is one of the important attributes. Important சொல்ல முடியாது, primary attribute of God. தேவனுடைய தன்மையில பிரதானமான ஒரு தன்மை பரிசுத்தம். கேராபீன்கள் சேராபீன்கள் அவர் என்னன்னு சொல்லி தான் துதிக்கிறாங்களா? நல்லவர், வல்லவர், இதெல்லாம் சொல்றாங்க. பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இப்போ ஹோலினஸ் அப்படின்றது இந்த ஸ்பிரிட் மேனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னது ரொம்ப முக்கியமான காரியம்? பரிசுத்தம். எல்லாம் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு பரிசுத்தம் என்பது பிரதானமான தன்மையாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் தேவன் என்னத்தை பிரதானமா எதிர்பார்க்கிறாரு? நம்ம காசோ பணமோ இது எதுவுமே கிடையாது, பரிசுத்தத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நம்ம யாரா இருக்கிறோம்? ஆவியினாலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். we are spirit beings, we are not identified with the world. உலகத்தோடு அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் நாம் அல்ல. நாம் தேவனோடு தேவ பிள்ளைகளாய் அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள். ஆகையினாலே மறுபடி பிறந்த அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம தெளிவா ஒன்றை புரிந்திருக்க வேண்டும், நான் ஆவிக்குரியவன். இரண்டாவதா சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எந்த திசையில வீசுவாரு? பரிசுத்தம் இருக்கிற திசையில தான் அவர் வீசுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது, நெருக்கமா இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு சேஜ் ஒருத்தர் இருந்தார். சேஜ்னா என்ன சொல்றது? ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். இந்த துறவி கிட்ட பாடம் கற்பதற்காக ஒரு மனிதன் போயிருந்தார் இமயமலையில். பாடம் கற்கும் பொழுது அப்போ இந்த துறவி கிட்ட நிறைய காரியம் இருக்கு, ஞானம் இருக்குது, அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த அப்போ அங்க துறவி கிட்ட என்ன, டிஜிட்டல் போர்டு, டேபு, கம்ப்யூட்டரா வச்சிருப்பாங்க? எதுவுமே இருக்காது, இருக்கிறத வச்சுதான் சொல்லி தருவார். இப்போ இந்த துறவி என்ன பண்றாருன்னா, இந்த மனுஷனை ஒரு நாள் ஒரு காட்டுக்கு கூட்டு போறார்.
காடுனா என்னன்னா இமயமலையில் நல்லா உயரத்தில் நல்ல குளிர்ந்த காற்று அடிக்கக்கூடிய ஒரு இடம். அவர் என்ன பண்றாருன்னா கையை பிடிச்சிட்டு காற்றினுடைய எதிர் திசையில கூட்டிட்டு போறார். காற்றினுடைய எதிர் திசையில கூட்டிட்டு போகும்போது அவரால் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே ஆனா இந்த துறவி வந்து பாத்தீங்கன்னா பெருசா ட்ரெஸ் எல்லாம் மாட்டின்னு இருக்க மாட்டான். அவன் சும்மா ஒரு அண்டர்வேர் மாதிரி தான், ஒரு கோமணம் மாதிரி தான் அவனு கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அப்படியே அவங்களோட தோல்லாம் மறுத்துரும் அந்த குளிருக்கு. ஆனால் நம்ம ஆளு இந்த பாடம் கற்றுக்கிட்டு போனவர் நல்ல குளிருக்கு நல்ல ஜாக்கெட்டு ஜெர்கின் அது இதுன்னு போட்டுன்னு இருக்கார். இப்போ ரொம்ப எதிர் திசையில் நடந்து பார்க்குறாரு, நடக்கவே முடியல. உடனே அந்த துறவி சொல்றாரு, சரி இப்போ நீ என்ன பண்ண, திரும்பி காற்று அடிக்கிற திசைக்கு நீ நட அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ இவர் நடக்க ஆரம்பிச்சார். நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, சாது சுந்தர் சிங் என்கிறதான ஒரு மனிதன். அவர் பல ரிஷிகளை பார்த்திருக்கிறார், பல துறவிகளை பார்த்திருக்கிறார். அதுல ஒரு துறவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பின ஒரு துறவி. அவர் கற்றுக் கொடுத்த ஒரு மெய்யான ஒரு சத்தியத்தை தான் இந்த நாளில் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ உன்னை பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது you will not be identified as one among the men in this world. இந்த உலகத்தில் இருக்கிற பல மனிதர்களில் ஒரு மனிதனாய் உன்னை அடையாளப்படுத்த முடியாது. அப்படி நீ அடையாளப்படுத்திக்கணும்னு நினைச்சினா நீ ஆவியானவருக்கு எதிர்த்து தான் போகணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்துல எனக்கென்று ஒரு பெயரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நான் ஒரு பெரிய நபராய் மாற வேண்டும், என்னுடைய பெயரை எல்லாரும் சொல்லணும், என்னைய பார்த்தா எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி வாழணும், இப்படி ஆச்சா போச்சான்னு பேசுறவங்க எல்லாருமே ஆவியானுடைய திசைக்கு எதிரில் போறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆவியானவர் ஒரு நாளும் உங்களுடைய மாம்சத்தை ஷோகேஸ் பண்ற மாதிரி எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அது ஊழியக்காரனாவே எடுத்துக்குவோமே. ஒரு மேடையில் ஊழியக்காரன் ஒருத்தர் ஊழியம் செய்யறாருன்னு வச்சுக்குவோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. ஒரு மேடையில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஊழியம் செய்யறார். அவர் பயங்கரமா அற்புத அடையாளங்களை செய்யறார், தீர்க்க தரிசனங்களை சொல்றார். அங்கு வருகிறதான மனிதர்கள் யாரை பார்க்கிறார்கள்? ஊழியக்காரனை பார்க்கிறாங்களா, தேவனுடைய மகிமையை பார்க்கிறாங்களா? ஏன்னா தேவனுடைய மகிமை பார்க்கும்போது அந்த ஆள் யாருன்றது பொருட்டே இல்லை, அந்த ஆளுடைய பேர் என்னன்றது நமக்கு பொருட்டு அல்ல. அவர் தீர்க்கதரிசியா சுகமளிக்கிறவரா என்ன, அவர் என்னன்றது நமக்கு அவசியம் கிடையாது. காரணம், he is not identified as a one among this in the world. இந்த உலகத்துல ஒரு மனிதனாக அவர் அடையாளப்படுத்தப்படவில்லை, அவர் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனிதனாக அடையாளப்படுத்தப்படுகிறார். So when Jesus was in this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த போதும் அவர் எங்கேயாவது பிரபலம் ஆகணும்னு நினைச்சாரா? அவர் எல்லா இடத்துலையும் தன்னை அமைதலாக்கி கொண்டார். அப்படியே ரொம்ப சட்டிலா தான் இருப்பார். ஏன் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? ஆவியினாலே நடத்தப்படுகிறவராக இருந்தார். ஆவியினுடைய நிறைவு அவருக்குள்ள இருந்தது. அதே அபிஷேகம் அப்போஸ்தலர்கள் மேல வந்த பொழுதும் நல்லா கவனிக்கணும், அவர்களும் என்ன பண்ணாங்க? அப்படிதான் இருந்தாங்க. பிரபலமானவங்களா அவங்க மாறல. மேபி பைபிள்ல நிருபங்கள் எழுதுனதுனால பிரபலமானவனா உங்களுக்கு தோணலாம், ஆனா அவங்க காலத்துல அவங்க பிரபலமானவங்களா அவங்க இல்ல. பேதுருவோ, யாக்கோபோ, யோவானோ, பவுலோ, இவங்களெல்லாம் வந்து நொட்டோரியஸ் சொன்னாங்க. நொட்டோரியஸ்னா என்ன தெரியுமா? ரொம்ப மோசமானவன். பாலை பத்தி ரோமர் அரசாங்கத்தில் கேட்டா பவுலா 10 தாட்டி ஜெயிலுக்கு வந்து போனவன்பா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவன் எப்படிதான் பார்த்தாங்க? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல அரசாங்கத்துக்கு விரோதமா செய்யறவன், இயேசுன்னு யாரோ ஒருத்தனை பத்தி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கவன். இட்ஸ் பிகாஸ் those people, those spirit people, ஆவியினால நடத்தப்படுகிற அந்த மனிதர்கள் உலகத்தில் ஒரு மனிதனாக அவர்களால உலகம் அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இவங்களாலையும் அந்த போக்கில் போக முடியல. காரணம் என்ன? தாங்கள் யாரினாலே பிறந்தவர்கள் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். If you will recognize that you were born out of the spirit, ஆவியினாலே பிறந்தவர்கள் என்கிறதான அந்த உணர்வு உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்னா
you will not seek a recognition in this world. இந்த உலகத்திலே எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதை நீங்க என்ன பண்ணவே மாட்டீங்க, ஆசைப்படவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்களே யாருடைய தயவுல தான் இருக்கிறீங்க? ஆவியானவருடைய காற்று, அந்த ரூவா காற்றினுடைய தயவுல தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்க ஒழிய, நீங்க எதிர்காற்றில் போக ஆரம்பிச்சீங்கன்னா maybe you will be identified but you will not reach the end. நான் திரும்ப சொல்றேன், காற்றினுடைய எதிர் திசையில நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா மேபி மனிதர்கள் உங்களை திரும்பி பார்க்கலாம், ஆனா நீங்கள் போய் சேர வேண்டிய லக்கை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அப்போ இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக, நாம் போக வேண்டிய லக்குக்கு நேராக நம்மை உந்தி தள்ளுகிறவராக, நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். ஏன் சொல்லி சொன்னா, நம்ம எந்த திசையில விட்டு கொடுத்துருக்கிறோம்? இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய திசை, அவருடைய திசை என்ன திசை? பரிசுத்தத்திற்கு நேரான திசை. ஹல்லேலூயா. ஏங்க நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவருடைய திசை என்னதுங்க? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய திசை என்னது? ஒருத்தங்க தான் சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானுடைய திசை எந்த திசையில நோக்கி வீசுதுங்க? பரிசுத்தத்திற்கு நேரா வீசுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்ல என்ன இருக்குது? பாவம் இருக்குது, உலகம் இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. அப்போ பரிசுத்தத்தை நோக்கி நீங்க போய் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்றாருங்க? பலனை உங்களுக்கு தருகிறார். இப்போ எதிர் திசையில இருக்கும் பொழுது என்ன நெஞ்சில, மூஞ்சில, கையில, காலெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அழுத்தமா இருந்தது. இப்போ நான் இந்த பக்கம் திரும்பின உடனே என்னுடைய நடை என்ன ஆயிடுச்சு, நான் ரொம்ப எஃபர்ட்டே தேவையில்லை. நான் அவருடைய திசைக்கு நான் திரும்பும் பொழுது அவர் என்னை நேரா அந்த திசைக்கு நேரா என்ன பண்ணுவாரு? பரிசுத்தத்துக்கு நேராக என்னை அழைத்து செல்வார். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? The moment you realize that you are spirit beings, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து பரிசுத்தத்திற்கு நேராய் வீசுகிற அந்த ரூவா காற்றினுடைய திசைக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களால பரிசுத்தத்துக்கு நேரா நடக்க முடியும். இல்லைன்னா அழிந்து போகக்கூடிய உலக பெருமைக்காக, உலக சிற்றின்பத்திற்காக, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக you will seek recognition. நீங்கள் அடையாளத்தை தேடுவீர்கள், ஆனால் அடையாளம் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது. you will not reach your destination. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட எச்சரிக்கிறது அதுதான். ஆனா அவர் திசைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஆப்வியஸா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம சேருவோம். யோனாவை பத்தி பார்க்கிறோம். யோனா என்ன பண்றாரு? தேவன் அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், நீ நினிவேக்கு போய் இந்த வார்த்தையை சொல்லு. நம்பால என்ன பண்றாரு? நம்மள மாதிரி ஆட்கள் அவர். யோனா என்ன பண்றாருங்க? கப்பலை பிடிச்சி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போறார். அங்க ஆண்டவர் அடிக்கிறார் ஒரு காற்றை. அந்த காற்றை அடிச்சா படகுலாம் ரெண்டா போற அளவுக்கு, கப்பல்லாம் பிளந்துக்கிட்டு போற அளவுக்கு காற்று அடிக்குது. ஆனா இவர் என்ன பண்றாரு? நல்லா உட்காந்து குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. படகுல வந்து அடிச்சு எழுப்பி, ஏன் என்ன ஒண்ணு நீ மட்டும் எல்லாம் தூங்குற, நாங்கெல்லாம் இப்படி பதறிக்கிட்டு இருக்கிறோம் என்ன என்ன அப்ப சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாங்க? பிடிச்சி இவனை கடல்ல தூக்கி போறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மீனவரை விழுங்கினது. பெரிய மீன், அந்த மாதிரி மீன் இருக்கு, உண்மையாலுமே இருக்கு. அந்த மாதிரி சர்வைவ் பண்ணாங்க. யோனா மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் ஹிஸ்டாரிக்கலா சர்வைவ் பண்ணவங்க இருக்காங்க. மீனின் வயிற்றுக்குள்ள போய் சர்வைவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்குது, நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ என்ன நடக்குது? அவரை ஆண்டவர் என்ன பண்றாரு? போக வேண்டிய திசைக்கு திரும்ப தலையில தட்டி ஒரு அறிவை கொடுத்து, மீனின் வயிற்றுல பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து ஜெபம் பண்றாரு. வயிற்றுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே அப்படின்ட்டு ஜெபம் பண்றாரு. உடனே இப்படி வந்துட்டு இருந்த மீன் எதிர் திசையில போக ஆரம்பிச்சிச்சு. போய் நேரா அவரை போய் எங்க போய் கக்குச்சுங்களாம்? என்ன எவ்வளவு திட்டிட்டு கக்கிருக்கும். அப்பயே தேவனுடைய பேச்சை கேட்டிருந்தா எனக்கு இந்த வேலை மிச்சம். எவ்வளவு திட்டி இருக்கும் அந்த மீன். கொஞ்சம் கற்பனை யோசிச்சு பாருங்களேன். சொன்ன பேச்சு கேட்காம இங்க வந்தனால இப்ப நான் என் ஏரியா விட்டு வேற ஏதோ ஏரியாவுக்கு வந்து உன்னோட வேலையை நான் செய்ய வேண்டியதா இருக்குன்னு யோசிச்சிருக்கோம் மீன். சரி, கவனிக்கணும். இவன் என்ன பண்ணிச்சு? அவன் போறான். போய் அங்க நல்லா கவனிக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான சுவிசேஷத்தை என்ன பண்றான்? பிரசங்கிக்கிறான். சுவிசேஷம்னா ஜீசஸோட காஸ்பல் இல்ல, மனம் திரும்பணும், தேவனிடத்துல திரும்பணும் அப்படின்ற அந்த சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிச்சான்.
அதனால மக்கள் மனம் திரும்பினாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு டீலிங் இருந்துச்சு, அது ரெண்டாவது கதை. ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, யோனா அவன் தன்னை தீர்க்கதரிசி, கர்த்தர் அவனை என்னதான் பார்த்து எப்படியே பார்த்தாரு? தீர்க்கதரிசியை தான் பார்த்தாரு. இப்ப தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசின்ற ஒரு அடையாளம் மக்கள் இடத்துல கிடைக்கணும்னு நினைச்சான். ஏன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்ல தேவன் யாத்ராகமத்துல ஒரு ரூல் வேற போட்டார். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நடக்கலன்னா அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி, அவனை நம்பாதன்றார். இப்போ இந்த விஷயம் யாருக்கு உறுத்துது? யோனாக்கு உறுத்துச்சு. யோனா சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் என்னது அழியும்னு, நினிவே அழியும்னு சொல்லியாச்சு. நீங்க இரக்கமுள்ள தேவன் இறக்கப்பட்டு அந்த ஊருக்கு வர வேண்டிய அழிவை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நிறுத்திட்டீங்க. ஆனா இப்போ யோனாவாகிய நானு இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடி இப்ப எப்படி பார்க்கப்படுவேன்? கள்ள தீர்க்கதரிசியா பார்க்கப்படுவேன். ஏன்னா உங்க சட்டத்தின்படி நீங்க சொல்லிட்டீங்க, ஒருத்தன் தீர்க்க தரிசனம் உரைச்சி அது நடக்கலனா அவன் ஃப்ராடு, அவன் 420, அவனை நம்பாதீங்க. இப்ப இந்த வார்த்தையை கேட்டதுனால யோனாவுக்கு பிரச்சனை. ஏன்னா யோனா தன்னை தீர்க்கதரிசியாக மாத்திரமே அடையாளப்படுத்தி கொண்டானே ஒழிய தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? யோனாவுக்கு இருந்த பிரச்சனை அதுதான். யோனா தன்னை தீர்க்கதரிசியா தான் பார்த்தான். ஆனா தேவன் யோனாவை எப்படி பார்த்தார் தெரியுமா? ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக பார்த்தார். இப்ப என்ன, கர்த்தர் ஒருவேளை நீ ஒரு போதகரா வச்சிருக்கலாம் இந்த சர்ச்சுக்கு, ஆனா என்னுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் போதகரா இருக்கிறது கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துவது. இன்ஃபேக்ட் நம்ம ஒட்டுமொத்த கூட்டம், நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு 100 பேர், நம்ம எல்லாருடைய அடையாளமும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அப்படின்னு எப்ப மாறுதோ அப்போ ஆவியானவருடைய திசையிலே அடித்து செல்லப்படுகிற தேவ பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. we will definitely reach our destination. நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நிச்சயம் சேருவோம். காரணம் என்ன? நம்ம எந்த திசையில போறோம்? பரிசுத்த ஆவியானவர் வீசுகிற காற்று, அந்த திசையின் பிரகாரம் நம்ம செல்லுகிறோம். So please do not identify yourself by your calling. உங்களுடைய அழைப்பின்படி உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளாதிருங்கள். இப்போ பாஸ்டர்னா, இப்போ நான் ஒரு டீச்சர் பாஸ்டர்னா ஐ எம் பாஸ்டர், நான் பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்போஸ்தலனா நான் அப்போஸ்தலன், நான் அத்தனை சபையை கட்டினேன் சொல்லாதீங்க. தீர்க்கதரிசினா நான் சொல்லி இத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேற்றோம் சொல்லாதீங்க, தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம டிவியில போட்டு என்ன பாடாப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? 2004 இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் 2010 நிறைவேற்றி. யார் கேட்டா உங்ககிட்ட? நீ தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்தியா இல்ல விளம்பரப்படுத்த வந்தியா? சோ ப்ளீஸ் தேவ பிள்ளைகளாகிய நம்ம எதில் தான் அடையாளப்படுத்தணும் தெரியுங்களா? ஹோலினஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தில், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்தி செல்லுகிற அந்த பாதையில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்ம நிச்சயமா தேவனுடைய சித்தத்தையும் செய்வோம், போய் சேர வேண்டிய லக்கையும் நிச்சயம் என்ன பண்ணுவோம்? நம்ம அடைவோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். இங்க பரிசுத்த ஆவியானவரை பற்றி அதே மாதிரி ஒரு தன்மை பேசப்படுகிறது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இங்க யாரை பத்தி தான் பார்க்கிறோம்? அதே பரிசுத்த ஆவியானவர். அவருடைய தன்மை என்னவா பார்க்கப்படுது? இப்போ ஒரு காற்று, பயங்கரமான காற்று அடிக்குது. இப்ப காற்று அடிச்ச உடனே என்ன ஆகுதுங்களா? அந்த இடத்துல கூடியிருந்ததான 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்தது, அபிஷேகம் வந்தது. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு தந்திரமா பண்ணிட்டாங்கன்னு. காத்தடிக்கிறதுலாம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த பேய் படத்தெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஒரு பேய் படம் நீங்க யாரும் பார்த்ததே இல்லைன்னா போய் சொல்ல முடியாது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா தானே? இப்போ பார்க்கலான்னு ஆனால் எல்லாம் கண்டிப்பாக பேய் படம்லாம் பார்த்துருப்போம். அப்போ பேய் வருதுன்னு மொதல் அடையாளம் என்ன? சினிமாவில் தடன்னு ஜன்னல்லாம் என்ன ஆகுது? அட்டியும், கதவுக்குதெல்லாம் டமால் டிமில்னு சாத்தம், ஸ்க்ரீன்லாம் பறக்கும், அப்படியே சவுண்டு வரும், சலங்க சவுண்டு வரும். இது எல்லாமே இப்போ பாருங்க, நம்மளுடைய மீடியாவில் ஒரு விஷயத்தை போட்டு வச்சிட்டோம், பேயினா இப்படி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் பேயினா எப்படி வேணா வரும், சரிங்களா?
நான் அதை பற்றி பேசியிருக்கேன் போன வாரத்தில். அந்த வீடியோ நான் யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன், லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள். 14 signs of demonic oppression. சத்துருவானவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய 14 விதங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு பார்க்கணும். வீட்டில் ஃபேமிலியை உட்காந்து பாருங்க, சரிங்களா? பொறுமையா டைம் எடுத்து பார்க்கணும் நீங்க. சரி, இப்போ கவனிப்போம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த காற்று இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம ஏதோ இந்த மீடியாவில் பார்த்து இந்த சினிமாவில் பார்த்து பழக்கமானதுனால அந்த மாதிரி காற்று அடிச்சிருக்கும் போல நீங்க நினைச்சிக்க கூடாது. சினிமாவில் காமிக்கிறது வேற, சினிமாவில் அசுத்தாவியே கூட காமிப்பாங்க, நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த காற்று இது வரும்பொழுது அறை முழுவதும் என்ன நடந்துச்சுங்களா? தேவனுடைய வல்லமை, பரிசுத்தவருடைய அபிஷேகம் அக்கினியாய், அக்கினிமயமான நாவுகளாய் அவர்கள் மேல் இறங்கினது. அது மாத்திரம் இல்லாம இந்த செகண்ட் விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சு? அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். நீங்க திடீர்னு வாயை திறந்தோன்னு உங்களுக்கு தெலுங்கு வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? திடீர்னு தூங்குறீங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க அப்படின்னு, காலையில் எந்திரிச்சோன்னு தெலுங்கு பேசுனீங்கன்னா அப்படி இருக்கும். இல்லை சீன மொழியவோ இல்லை ஒரு ஜப்பான் மொழியோ பேசுனீங்களா அப்படி இருக்கும். அப்படிதான் அங்கெல்லாம் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்மளோட இருந்து எபிரேய மொழி, அரமாய மொழி, கிரேக்க மொழி பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ என்ன பண்றான்? அதில் எத்தனை பேர் தமிழ் பாஷையில் பேசி தேவனை மகிமைப்படுத்தினாங்களோ நமக்கு தெரியல. அப்ப கவனிக்கணும், காரணம் என்னன்னா 2 விஷயம் நடந்ததுங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நல்லா கவனிக்கணும், ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பரிசுத்த ஆவியானவர் இதே மாதிரி இறங்கி ஒரு இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினார், பாபேல் கோபுரம். அந்த இடத்துல மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு ஒரு பெயரை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்ப தேவன் என்ன பண்றாரு? இவர்களை நம்ம என்ன பண்ண போறோம்? சிதறடிக்க போறோம். ஏன்னா இவன் தன்னை தேவனுக்கு நிகராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்றான். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க இறங்கி வந்து அவனுடைய மொழியை தாறுமாறாக்கினார். வேற எதுவுமே பண்ணல. ஒவ்வொருத்தனும் நல்ல ஒரு மொழி, ஒரே மொழியா இருந்துச்சு உலகம் முழுசும். அப்பதான் என்னாச்சுங்க? வெவ்வேறு மொழியாக மாறினது. இப்போ அதே ஆவியானவர் அங்க வந்து மனுஷங்களுக்குள்ள தேவனுடைய தன்மைக்கு விரோதமா அவன் வரான்றனால குழப்பத்தை ஏற்படுத்தின அதே ஆவியானவர் இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல எப்படி வராரு? அதே மாதிரி தான் வராரு. அதே மாதிரி தான் மொழியும் மாறிடுச்சு. ஆனா இந்த டைம் அவங்க எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. சோ ரீசன் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லா செயலையும் செய்ய வல்லவர். தேவ பிள்ளைக்கு விரோதமா அதே காற்று தேவ பிள்ளைய வழிநடத்தையும் போதுமானதா இருக்குது. அதே காற்று அசுத்த வல்லமைகளை சிதறடிக்கிறதுக்கும் போதுமானதா இருக்குது. சோ இட் டிபெண்ட்ஸ். பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுறாருன்றது தேவனுடைய சித்தத்தை பொறுத்து இருக்குது. ஆகையினாலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் யாரு, நீங்களும் நானும் யாருங்க? ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரியவர்களா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த திசையை நோக்கி அடிக்கிற அந்த காற்றிலே நடத்தி செல்லப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, நான் எதிர் திசையிலே போகும் பொழுது ஒன்னு நான் என்ன பண்றேன்? என்னை உலக மனிதர்களுக்கு முன்பதாக அடையாளப்படுத்துவதை நான் காண்பித்துக் கொள்ளுகிறேன். ஆப்வியஸ்லி யூ ஆர் லூசிங் யுவர் டெஸ்டினேஷன். அந்த மாதிரி என்னை உலகத்தின் காரியத்திலே நான் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நான் போய் சேர வேண்டிய இலக்கை என்னால அடைய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ, என்னை நடத்தி செல்கிறவரோ, அவருடைய பாதைக்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கும் பொழுது அவர் பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16-17. கலாத்தியர் 5:16-17 சேர்ந்து வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இப்போ இந்த சினாரியோவை எக்ஸாக்டா நீங்க எங்க புரிஞ்சுக்க முடியும்னா, உங்க யூடியூப் பார்க்கும்போது புரியும். ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு அப்படியே விரல் போகும். ஒரு அப்படியே கவர்ச்சியான ஒரு தம்ப்நெயில் வரும்போது அந்த வீடியோவை கிளிக் பண்ணலாமான்னு தோணும். ஆனா உள்ள இருந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? வேணாண்டா, அதை பார்க்காத. ஏன்னா நான் என் லைஃப்ல அந்த மாதிரி நிறைய தேவனுடைய பெனிஃபிட்ஸை நான் தொலைச்சிருக்கேன்.
4 நாள் வல்லமையோ ஜெபம் பண்ணுவோம். 4 நிமிஷம் ஏதாவது ஒரு கன்றாவியை பார்த்துட்டு 4 நாள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தொலைச்சு போய் உட்காந்துட்டு இருப்போம். கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க 4 நாள் உட்காந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை 4 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும் தெரியுமா? தொலைத்து விட முடியும். நான் இதை அனுபவிச்சனால சொல்றேன். நான் ஏதோ பெரிய பரிசுத்தவானா பெரிய யோகி மாதிரிலாம் உங்க முன்னாடி வந்து நிக்கல. நான் அதிகமாக தவறி இருக்கிறேன். பவுல் சொல்ற மாதிரி பாவிகளில் பிரதானமான பாவி. ஆனா நான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு ரொம்ப அது ஸ்ட்ரகிள் ரியல்ங்க. அது நிஜமான ஒரு போராட்டம். நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற பெரிய போராட்டத்திலேயே முக்கியமான போராட்டம் என்ன தெரியுங்களா? உங்கள் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இருக்கிறதான போராட்டம். உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டதா இருக்கும் பொழுது மாம்சத்திற்கு ஏதுவான காரியங்களை விடவே மாட்டாரு. ஆனா மாம்சம் என்ன பண்ணு தெரியுமா? அதை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு, அதை பாரு, எவ்வளவு ஈஸி, எவ்வளவு நல்லா இருக்கு, அதை பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு, இதை பாருன்னு சொல்லி இந்த எண்ணங்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். நீங்க நிறைய பேர், நான் வாலிப நாட்கள்ல சரி கல்யாணம் ஆனா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. கல்யாணம் ஆனவங்கிட்ட வாலிப தம்பிங்கெல்லாம் கேட்டு பாருங்க, தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமா இது இந்த மாதிரி நான் நினைச்சிருந்திருக்கேன். மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தினுடைய தன்மைகள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் அதிகமானும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த உணர்வே இன்னும் வரல. என்ன உணர்வு தெரியுமா? I am no more a fleshly, a human being, but I am a spirit being. நான் ஒரு ஆவிக்குரியவன் என்கிற உணர்வு உங்களுக்கு வர்ற வரைக்கும் உங்க மாம்சமும் உங்களுடைய ஆவியும் ஒன்றை என்ன பண்ணிட்டு தான் இருக்கும் தெரியுமா? இச்சித்து கொண்டே இருக்கும். அந்த அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட்டை உடைச்சி வெளியே வரணும். நம்ம ஒரு பாக்ஸ்குள்ள அடப்பட்ட மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய சாட்சியை நான் கேட்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க அக்கினியா இருக்கிறத பார்க்கும்போது நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. என்ன தெரியுங்களா? they have managed to break out of their flesh. அவர்கள் மாம்சத்தை விட்டு வெளியே வந்து ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிச்சாங்க. and that is the only way that you can break out of your flesh. இந்த ஜெயிலில் அடைப்பட்டவங்களாம் இப்போதான் ஜெயிலெலாம் உயரமாக இருக்குது. ஜெயிலில் அடைப்பட்டவங்களாம் ஈஸியாக ஜெயிலேருந்து என்ன பண்ணிட முடியும்? தப்பிக்க முடியும். முதல்ல ஆதி காலத்தில் ஜெயிலெலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஜெயிலில் என்ன பண்ணிட்டாங்க? பெருசு பெருசாக செவுறு கட்டிட்டாங்க. செவுறு மேலே எலக்ட்ரிக் கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ எந்த கைதியும் வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம ஆட்கள்? அடியில் கூடி நோண்டி ஓட்டை போட்டு வெளியே வந்து வர்ற ஜெயில் கதிகள்லாம் பார்க்குறோம். ஸோ somehow every person is trying to break out of a jail. ஒரு சிறையிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வரணுன்றது அவனுடைய இயல்பு. ஏன்னா அவன் வெளியே போய் சுதந்திரமா சுத்தணுன்ற ஆசையை அவன் என்ன பண்றான்? எதிர்பார்க்கிறான். இப்போ தேவ பிள்ளைகளா நம்ம ஆவிக்குரியவர்களா மாறணும்னா மாம்சம் என்கிற சிறையிலிருந்து நம்ம என்ன பண்ணணுமா? வெளியில வரணும். வெளியில வரணும்னா செத்து போறது கிடையாது. இந்த மாதிரி உண்மையாலுமே ஆப்பிரிக்காவில் நடந்துச்சுங்க. ரீசெண்டாக ஒரு 1 month பேக். மாம்சம் வந்து தேவனுக்கு பிடிக்காது, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்து போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 40-50 பேர் சேர்ந்து விஷம் குடிச்சு செத்தானுங்க. சர்ச்சு ஒரு பாஸ்டர், பார்த்துருக்கிறீங்களா? நியூஸ்ல கூட வந்துச்சு. தேவனுக்கு மாம்சம் பிடிக்காது, பாவத்தன்மையா இருக்குது, அதனால என்ன பண்ணிடலாம், எல்லாரும் விஷம் குடிச்சு செத்துடலான்ட்டு மொத்தம் 50 பேர் பாஸ்டரோட சேர்ந்து விஷம் குடிச்சு செத்தாங்க. நியூஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படி மாம்சத்திற்கு மாம்சத்தை சாகடிக்கிறனால கிடையாது. மாம்சத்தினுடைய இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள், ஏசப்பா வெளிப்படையா சொன்னார். மாம்சத்தின் கிரியைகள் ஆகணும்னு லிஸ்ட் போட்டார். இதுல இருந்து வெளியே வரணும். வந்தாதான் என்னுடைய ஆவி சுதந்திரமாக காற்று அடிக்கும் திசையில என்ன பண்ண முடியும்? விட்டு கொடுக்க முடியும். மற்றபடி நான் மாம்சத்திலேயே இருந்துகிட்டு காற்றின் திசையில நான் போவேன் அப்படின்னா, ஆமா, அப்புறம் சீமான் அண்ணாச்சி மாதிரி வாய்ப்பில்லை ராஜா, அப்படிதான் நான் சொல்லணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மாம்சத்தில் இருந்து கொண்டு ஆவி கேட்டபடி நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, நடக்க முடியாது. காரணம் என்ன? நீங்கள் மாம்சம் என்கிற சிறையிலிருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. மாம்சத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி நான் முடிக்க போறேன். முதலாவது உபவாசம், ஃபாஸ்டிங். உபவாசம் இருக்கும்போது முதல்ல நம்மளுடைய பிசிக்கல் கண்டிஷனை புரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவதா, எதற்காக உபவாசம் இருக்கிறோம்? நிறைய பேர் டயட் இருக்கிற, நிறைய பேர் வெயிட் குறைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் இருப்பாங்க, தெரியுமா? பார்த்துருக்கிறீங்களா? ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க என்னத்துக்காக? ஜாம் பண்ணுறதுக்குலாம் கிடையாது. ரொம்ப தொப்பை போட்டுருச்சு, அதனால தொப்பையை குறைக்கணும். இல்லை சுகர் ஆகி போச்சு, சுகரை குறைக்கணும். இதுக்காக ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னா அது உருப்படாது. ஆனால் இங்கே இந்த ஃபாஸ்டிங் என்ன தெரியுங்களா? நம்முடைய மாம்சத்திற்கு நம்ம இடம் கொடுக்காம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செய்ய பழகணும். பசி எடுக்கிற நேரத்தில் வசனத்தை எடுத்து படிக்கணும், வார்த்தையாகிய மன்னாவை படிக்கணும். ட்ரெயின் யுவர் பாடி டு ஃபாஸ்ட். உங்கள் சரீரத்தை உபவாசம் பண்ணுறதுக்கு பழக்க வைத்துக் கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உபவாசமே எடுக்கலைன்னா நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், தேவனிடத்தில் கேளுங்க. ஒரு மீல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜோம் பண்ணுங்க. காலையில் சாப்பிடாம போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஃபாஸ்டிங்னு வாங்க. நீங்கள் எப்போ ஜோம் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜோம் பண்ணுங்க. நைட்டு யாராவது ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன், ஐயோ நைட்டு எப்படிங்க, நடுராத்திரி 2 மணிக்கு பசி எடுக்குங்க. ஆனால் நான் அப்படி தான் எடுப்பேன். என்னுடைய ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா நான் நைட்டு தான் எடுப்பேன். எது நமக்கு கஷ்டமாக இருக்கோ அதை தான் செய்து பழகணும்னு என்னுடைய ஒரு லாஜிக். ஸோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல. சரி, நல்லா கவனிக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் வே டு பிரேக் அவுட் ஆஃப் யுவர் ஃப்ளஷ் and to live in the spirit and to go along the flow of the spirit is to fast. உபவாசிப்பது. ரெண்டாவதா என்ன அப்படின்னா, ரெண்டே காரியம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது உபவாசிப்பது, ரெண்டாவதா பரிசுத்தத்தை ஏங்குவது. always long for the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை விரும்புவது. பரிசுத்தமா இருக்கணும். பேச்சில பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், வார்த்தையில பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், செயல்களில பரிசுத்தம் என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் பரிசுத்தத்தை விரும்புவது. அப்படி இருந்தோம் சொல்லி சொன்னா இந்த டக் ஆஃப் வார்ல மாம்சம் கிடையாது, ஆவியில நம்ம ஜெயிக்க முடியும். யாரும் எழுந்து நிற்போமா? நான் வெறும் 40 மினிட்ஸ் தான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட, சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு நம்ம சாட்சி டைம் இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தா இருக்கலாம், ஆனால் 40 மினிட்ஸ் தான் பேசியிருக்கேன். ஏன் தெரியுமா? என் மெசேஜில் நான் சுருக்கணும்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய நேரம் பேசி மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேன் தான், ஏறுதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால ஒரு விஷயம் சொன்னாலும் தெளிவா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அப்பாடா, இனிமேட்டு டைம்லாம் ஆகாது, 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஆவியானவர் டைரக்ஷனில் திரும்பிடுவோம், அவர் நடத்திட்டு போவாருன்னு, சரிங்களா? ஸோ அதனால நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ரெண்டே காரியத்தை தான் பார்த்தோம். முதலாவது, நாம் யார்? நீங்களும் நானும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் யாரு? ஆவியின்படி பிறந்தவர்கள். ஸோ உங்களை நீங்க மாம்சத்துக்குரியவர்களா அடையாளப்படுத்த கூடாது. மாம்சத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம், உங்களுடைய பெயர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், உங்களுடைய படிப்பு இருக்கலாம், ஆனா இது உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. இப்ப ஊழியக்காரனா நான் இருக்கும்போது நான் ஒரு மெய்ப்பனாகவோ, போதகனாகவோ, அப்போஸ்தலனாகவோ, தீர்க்கதரிசி இதெல்லாம் இருக்கலாம், ஆனா அது என்னுடைய அடையாளம் கிடையாது. என்னுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? நான் ஆவிக்குரிய மனிதன். I am a spiritual man, I am a spiritual woman அப்படின்ற அடையாளம் ஒன்று. இரண்டாவதா, பரிசுத்த ஆவியானுடைய திசைக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, மாம்சம் என்கிறதான சிறையிலிருந்து வெளியே வந்து ஆவியின்படி வாழுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இயங்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதற்கு 2 காரியத்தை சொன்ன. முதலாவது உபவாசம், ரெண்டாவதா பரிசுத்தத்தை குறித்ததான ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளாக உண்டாகும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய காற்றின் திசையிலே என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வைங்க. நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க எல்லாரும் என் பின்னாடி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய காற்றின் திசைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய மாம்சத்தின்படி அல்ல, என்னுடைய மாம்சத்தின்படி அல்ல, நான் ஆவியின்படி நடக்க எனக்கு உதவி செய்வீராக. நான் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை செய்ய, பரிசுத்தத்திற்கு நேராக நடக்க, என்னுடைய லக்கை அடைய பரிசுத்த ஆவியானவருடைய ரூவா காற்று அடிக்கும் திசையில் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை நீர் நடத்தி செல்லும், என் வாழ்க்கை நீர் நடத்தி செல்லும், என் பிள்ளைகளை நீர் நடத்தி செல்லும். ஆவியானவரே, உம்முடைய காற்று முழுவதுமாய் என்னை ஆட்கொள்ளுவதாக. ஆமென். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி
நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கேட்டோம், அப்போ ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது காற்று இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவனா மாறும் பொழுது அவனும் அவ்விதமாக இருக்கிறான் என்று இயேசு நீங்க உங்க சொந்த வாயினால சொன்ன அந்த வார்த்தையை நம்பி இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவராகிய அவருடைய ரூவா காற்றுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த திசையில் வீசுகிற அந்த காற்றுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் எவ்விதமான மாம்சத்தின் அடையாளங்களினாலும் மாம்ச உலகத்திற்குரிய அடையாளங்களினாலும் நாங்கள் அடையாளப்படுத்தப்படாமல் நாங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய், ஆவிக்குரிய மனுஷனாய், ஆவிக்குரிய மனுஷியாய் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள பரிசுத்தத்திற்கு நேராக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாம்சம் என்கிற சிறையிலிருந்து நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஒருபோதும் மாம்சத்திற்குரிய அடிமைத்தனங்களிலும் பாவத்திற்குரிய அடிமைத்தனங்களிலும் நாங்கள் இல்லாம அப்பா நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய திசைக்கு விட்டு கொடுத்தவர்களாய், உம்முடைய பாதையில நடக்கிறவர்களாய், நித்தியத்துல பரிசுத்தமான தேவமாகிய உம்மை சந்திக்கிறவர்களாய் அந்த பரிசுத்த தன்மையை எங்களுக்கு ஏற்படுத்துங்க. அப்பா, இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை நீங்க எவ்வளவா எதிர்பார்க்குறீங்க. இந்த உலகத்துல the least thing, கடைசியா இருக்கக்கூடிய விஷயம் பரிசுத்தமா தான் இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல யாருக்குமே புரியலப்பா, அது யாருக்குமே பிடிக்கல. ஆனா தேவ பிள்ளைகளாகி எங்களிடத்துல முதல்ல நீங்க விரும்புகிறது அதுதான்ப்பா. ஆகையினாலே அந்த உணர்வு எங்களுக்கு தாங்க. எங்க குடும்பத்திலேயோ எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ ஒருவேளை பரிசுத்தத்தை விரும்பாத ஒரு கடின தன்மை இருக்கும்னு சொன்னா இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த கடின தன்மையை மாற்றுங்கப்பா. பரிசுத்தத்திற்குரிய ஒரு ஏக்கம் உண்டாகட்டும் ஆவியானவரே. பரிசுத்தத்திற்குரியதான ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பாதையில நடக்கணும், அவருடைய திசையில நான் விட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு விருப்பம் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் உண்டாகட்டும். அதனால் நாங்கள் தேவ பிள்ளைகளாய் அடையாளப்படுத்தப்பட தேவனுடைய பாதையில நாங்கள் நடக்க பரலோக ராஜ்யத்தில் உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்திரும். எல்லா துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.